மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்குறது வந்து சுழல் மின்னோட்டம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். இந்த சுழல் மின்னோட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். சுழல் மின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதி பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு கம்பிச்சுருளில் மின்னோட்டம் பாயுது அப்படின்னா ஒரு கம்பிச்சுருளில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அதில் வந்து கேலோனோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருந்தோம். இது கேலோனோமீட்டர். இது பக்கத்தில் வந்து எதை கொண்டு வந்தோம்? சட்டகாந்தத்தை கொண்டு வந்தோம். அதன் காரணமாக உள்ளே கொண்டு வரும்போது காந்த பாயங்கள் வெட்டப்பட்டது. அதனால் மின் இயக்கு விசையான தூண்டப்பட்டதுன்னு படித்தோமா? ஸோ இப்படி மின் இயக்கு விசை உருவாகிறதுக்கு இது மாதிரி கம்பிச்சுருள் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த கம்பிக்கு பதிலாக என்ன இருக்கலாம் அப்படின்னா தகடாகவோ அல்லது தட்டாகவோ இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து தட்டு மாதிரி இருக்கலாம், தகடு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா இதில் மின்னியக்கு விசை தூண்டப்பட்டதுன்னா என்னாகும்? ஒரு குறிப்பிட்ட திசையில் பாய ஆரம்பிக்குது. எனக்கு இதுக்கு என்ன இருக்குது? சுற்று இருக்குது இல்லையா? சரி, நம்ம என்ன சொன்னோம்? இந்த சுழல் மின்னோட்டம்ங்கிறது உருவாகுவதற்கு என்ன தேவையில்லை? இது கம்பிச்சுருளாக தான் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. தட்டாகவும் இருக்கலாம், தகடாகவும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது இங்கே தட்டோ தகடோ பாருங்கள், இது மாதிரி இது ஒரு காந்தப்புலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் எதை வச்சுருக்கிறோம்? நம்ம ஒரு தட்டு வச்சுருக்கிறோம். இதை நம்ம வைக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆகுது? காந்தப்புலமானது, காந்த பாயமானது வந்து மாற்றப்படுகிறது. அதனால் வந்து ஒரு மின்னோட்டமானது உருவாகிறது. அதுக்கு பேர் இதுக்கு முன்னாடி பார்த்ததை வச்சு பார்க்கும்போது தூண்டப்பட்ட மின்னோட்டம்னு பேர். இதில் அப்படி தூண்டப்பட்ட மின்னோட்டம்னா இதில் இங்கே முன்னாடி வந்து ஒரு சர்க்கியூட் இருந்தது. அதனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு திசையில் பாய ஆரம்பிச்சிது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த தட்டு மட்டும்தான் இருக்குது, இங்கே சுற்றே கிடையாது. அப்போ இந்த மின்னோட்டம் எங்கே தான் போகும் அப்படின்னா இது என்ன ஆகுனா ஒரு புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு அப்படியே சுழல ஆரம்பிக்குது. இந்த மின்னோட்டமானது ஒரு புள்ளி மையமாக வச்சு என்ன பண்ணுது? இது மாதிரி சுழல ஆரம்பிக்குது. சரியா? அதாவது நீர் சுழலை போல இருக்கிறதுனால இந்த மின்னோட்டத்துக்கு பேர் என்ன பேர்? சுழல் மின்னோட்டங்கள் அப்படின்னு பேர். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபாரடே விதியின்படி பார்த்ததும் மின்னோட்டங்கள் தான், தூண்டப்பட்ட மின்னோட்டம் தான். இதுவும் ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் தான். ஆனால் இது பாயக்கூடிய பாதை எப்படி இருக்குது? நீர் சுழல் போல் இருக்குதா? அதனால தான் இதுக்கு என்ன பேர்? சுழல் மின்னோட்டங்கள் அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா ஃபோகால்ட் மின்னோட்டங்கள் அப்படின்னு பேர். என்ன பேர்? ஃபோகால்ட் மின்னோட்டங்கள். இல்லை பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 3 விதமான டயக்ராம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னது? ஒரு சட்டகாந்தம் இல்லையா? சட்டகாந்தம் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் சுற்றி வந்து ஒரு காப்பிடப்பட்ட கம்பியை சுற்றி வச்சுருக்குறாங்க. காப்பிடப்பட்டதுன்னா இதில் மேலே நம்ம டச் பண்ணால் கூட நமக்கு மின்னோட்டம் நமக்கு பாயாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இருக்கிறத காப்பிடப்பட்டதுன்னு பேர். சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்களா? இதில் இதை வந்து டச் ஆனதான் வந்து ஆனு. ஸோ இப்போ எப்படி இருக்குது? ஆஃப் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதில் ஒரு தட்டை என்ன பண்ணுறோம்? இப்படி தொங்க விட்ருக்காங்க. இதை லேசாக ஆட்டி விடுறோம். அப்போ ஆட்டி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஆடிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே வந்து இப்படி வேகமாக ஆடிட்டு அப்படி நின்றுடும். ஏன் கடைசியில் வேகமாக ஆடுது அப்படின்னா காற்றின் காரணமாக அது வேகமாக அலைவுற்று பின்பு ஓய்வு நிலைக்கு வருது. எப்போ? மின்னோட்டம் எதுவும் இல்லாத நிலையில் காந்தப்புலத்தில் இது மாதிரி நடக்குது. சரி, இப்போ ஆன் பண்ணிட்டோம் பாருங்கள். சுவிட்சுங்க செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. அப்போ இந்த சுற்று வழியாக இந்த கம்பி வழியாக என்னப்பா இது மின்னோட்டமானது பாயுது. இப்போயும் என்ன பண்ணுறோம? இந்த தகடை நம்ம ஆட்டி விடுறோம். அப்போது இந்த ஆட்டி விடும்பொழுது இது அலைவுறுது. அலைவுற்று கடைசியில் வந்து நிற்குமில்ல ஓய்வு நிலைக்கு வரும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன அதிர்வுக்கு பிறகு ஓய்வு நிலைக்கு வந்தது. ஆனால் இங்கே எந்த விதமான அதிர்வும் இல்லாமல் விரைவில் ஓய்வு நிலைக்கு வந்துடும். ஏன் அப்படி விரைவில் ஓய்வு நிலைக்கு வருது அப்படிங்கிறது தான் வந்து சுழல் மின்னோட்டம் உருவாவதன் காரணமாக அது என்ன பண்ணுது? அந்த அலைவுறுவதை எதிர்க்குது. அந்த அலைவுறுவதை எதிர்ப்பின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வந்துடுது. சரி, இதை ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுறாங்க? இந்த தகட்டை என்ன பண்ணுறாங்க? சின்ன சின்னதாக கட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ 3வது டயக்ராம் பாருங்கள். 3வது டயக்ராமில் அந்த தட்டில் என்ன பண்ணுறாங்க? சிறு சிறு துளைகள் இடுறாங்க. இது மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுறாங்க.
இப்போ ஆடி விட்டுறாங்க, திரும்ப மின்னோட்டமானது பாஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஓய்வு நிலைக்கு வரும்போது முதல்ல இருந்த மாதிரி அதிகமான அலைவுகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் ஓய்வு நிலைக்கு வருது. அப்போ அதிர்வுகள் வருவதற்கு காரணம் என்ன? சுழல் மின்னோட்டங்கள் தான் காரணம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ சுழல் மின்னோட்டத்தின் காரணமாக அந்த தட்டுக்கள் வந்து அதிர்வுற்று திரும்பவும் என்ன ஆகுது? ஓய்வு நிலைக்கு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி. இப்போது இந்த சுழல் மின்னோட்டத்தினால் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னா இருக்குது. நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில குறைபாடுகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சுழல் மின்னோட்டம் நம்ம சொன்னோம் இல்லையா, சுழல் வடிவில் பாயுதுன்னு சொன்னோம். அப்போ சுழல் வடிவில் பாய்ஞ்சதுன்னா அது போய் எண்டு முடியறதுக்கு ஒரு இடமே கிடையாது. ஆகினால அந்த அமைப்பில் ஒரு வெப்பத்தை உண்டாக்கும். அப்போ அந்த வெப்பத்தின் காரணமாக இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்குதுன்னா பயங்கரமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த மோட்டர் நல்லா ஒர்க் ஆகுமா? சீக்கிரமாக காயில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மின் மாற்றியினுடைய உள்ளகம் ஒன்று காப்பிடப்பட்ட சிறு தகடுகளால் உருவாக்கப்படுகின்றன. இதுதான் வந்து அந்த மின்மாற்றியினுடைய உள்ளகம். மின்மாற்றி நம்ம அடுத்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். அந்த மின்மாற்றி பாருங்கள், மின்மாற்றிங்கிறது மின்னோட்டத்தை வந்து அதிகரிக்கிறவோ அல்லது மின் அழுத்தத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி அதனுடைய உள்ளகம் பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக தகடுகளாக மாற்றி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து என்ன ஆகும்? சுழல் மின்னோட்டத்தை உருவாகிறத குறைக்க முடியும். மின் மோட்டாருக்கு கம்பி சுற்றுகள் காப்பிடப்பட்ட கம்பிகளின் தொகுப்பால் பாருங்கள், இந்த வைண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, காயில் கட்டியிருக்காங்கல்ல, அந்த காயில் கட்டும்போது இந்த ஒயர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்க ஒயர் இப்படி இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இல்லை, ஒரு லேயர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா ஒரு ஒயரு இன்னொரு ஒயரு டச் ஆகும்போது என்ன ஆகாது? இங்கேருந்து மின்னோட்டமான இதுக்கு பாயாது. அதுக்காக தான். அப்போது எல்லாம் பாஞ்சுன்னா ஒரே தகடாக மாறிடும். அப்போ தகடாக மாறிச்சுனாக்க என்ன ஆயிரும்? அங்கே வந்து சுழல் மின்னோட்டங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்வாங்க. சரியா? சரி. அப்போது ரெண்டு முறை மூலமாக குறைக்க முடியும். ஒன்று சிறு சிறு தகடுகளாக உண்டாக்குதல், ரெண்டாவது காப்பிடப்பட்ட கம்பிச்சுருளை பயன்படுத்துதல். இந்த 2 முறைகளில் எதை குறைக்க முடியும்? சுழல் மின்னோட்டத்தினுடைய அளவை குறைக்கலாம். சரியா? நம்ம அடுத்த வகுப்பில் இந்த சுழல் மின்னோட்டங்களுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.